الناصر الذي بمكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين صدق الله العليم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் விருந்தாளிகளே, கண்ணியத்துக்குரிய ஹாஜிமார்களே, ஹாஜாக்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய இந்த உம்ராவுடைய கடமைகளை, அமல்களை அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக, இலேசிப்படுத்துவானாக. உடல் ஆரோக்கியத்துடன், ஆஃபியத்துடன், எந்த ஒரு சிரமங்களோ கஷ்டங்களோ கண்ணூறுகளோ இல்லாமல் இந்த அமலை முடித்துக் கொண்டு வீடு திரும்பும் வரைக்கும் ஆஃபியத்தாகவும் சலாமத்தாகவும் சென்றடைய வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. கணியத்துக்குரிய மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய தனிப்பட்ட அருளினாலும் கிருபையினாலும் எம்முடன் இருக்கக்கூடிய தனிப்பட்ட அன்பினாலும், தனிப்பட்ட அன்புன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் பொதுவாக அன்பு செலுத்துறதில்லை, ஒவ்வொருத்தரோடையும் தனிப்பட்ட ஒரு கருணை அன்பல்ல செலுத்தியிருக்கிறார். 5 பிள்ளைகள் இந்த 5 பிள்ளைகளோடையும் பொதுவான இரக்கம் இல்லை, ஒவ்வொருத்தரோடையும் தனிப்பட்ட அப்துல்லாவோட, அப்துல் ரஹ்மானோட, அஸ்மாவோட, ஆத்திகாவோட, அஹ்மதோட, ஒவ்வொருத்தரோடையும் தனிப்பட்ட முறையில் எப்படி ஒரு பெற்றோர்கள் இரக்கம் வைக்கிறார்களோ, நாங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரோடையும் அல்லாஹ் தனிப்பட்ட இரக்கம் வைத்ததால இந்த இடத்துக்கு வரக்கூடிய பாக்கியத்தெல்லாம் தந்தது. மேலான சகோதரர்களே, காசாலேயோ பணத்தாலேயோ அல்லது செல்வாக்காலேயோ இந்த இடத்துக்கு வரையலும்டா எங்களை வீட்டு செல்வந்தர்கள் எங்களை நாட்டில், இந்த உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இந்த பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கல, இந்த சந்தர்ப்பம் அவங்களுக்கு இன்னும் கிடைக்கல. அவர்களை விடவும் பணத்தாலும் ஆரோக்கியத்தாலும் செல்வத்தாலும் ஏனைய விடயங்களாலும் குறைபாடுள்ள எங்களை அல்லாஹ் இந்த இடத்துக்கு அழைச்சிருக்கிறான் என்றா, அல்லாஹ் என்னையும் உங்களையும் தனிப்பட்ட அவனுடைய அருள் பார்வையினால் அல்லாஹ் எங்களை பார்த்திருக்கிறான். இதுக்கு நாங்க செய்ய வேண்டியது ஆரம்பம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறது. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹம்துல்லாஹி அபானுன் அலா ஸவாலி நிஅமதிஹி. இதுல சிலர் எங்களோட முதல் உம்ராவாக இருக்கலாம், முதல் தடவையாக இந்த காபாவை நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கலாம், அல்லது 2வது தடவை அல்லது 3வது தடவையாக இருக்கலாம், அல்லது பல தடவைகள் இந்த பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கலாம். இது ஒவ்வொன்றுமே அவனுடைய அருள் கிருபை. இதுக்கு நாங்க நன்றி செலுத்தணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹம்துல்லாஹ், குறைந்தது அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்துக்கு நன்றி செலுத்துறது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது. அது இந்த உம்ராவுடைய பாக்கியமாக இருக்கலாம், அல்லது அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில தந்திருக்கக்கூடிய ஏனைய அருட்கொடைகளாக இருக்கலாம். அதுக்கு குறைந்தபட்சம் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது அந்த நிஅமத் எங்களை விட்டும் கைவிட்டு போகாமல் இருப்பதற்கு ஒரு பாதுகாப்பு என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குழந்தை பாக்கியம், அழகான சந்தோஷமான குடும்பம், அழகான வருமானம், நல்ல இருக்கக்கூடிய சொந்த வீடு, எங்களோட தொழில், குடும்பங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை, நல்ல அறிவு, கல்வி, சாலிகான பிள்ளைகள், இது எல்லாமே அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த பூமி, இந்த பரக்கத்தை போது இந்த பூமிக்கு அல்லாஹ் எங்களை வர சொல்லிருக்கிறார் என்றா,
இந்த உலகத்துல முதலாக கட்டப்பட்ட ஒரு ஆலயம், ஒரு வீடு காபத்துல்லாஹ். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைச்சி மனிதன் அன்றாட தேவைகள், அவன் வீடு, அவனுடைய தொழில் செய்யக்கூடிய இடம், மனிதனுக்கு ஏனைய அவனுடைய தேவைகளை படைப்பதற்கு முன்னால அல்லாஹ் இந்த முதல்ல படைச்சது காபத்துல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்துல என்னென்ன ஹைறுகள் இறங்குகின்றனவோ இந்த அனைத்து ஹைறுகளும் காபத்துல்லாஹ்ல தான் இறங்குது. என்ன நலவுகள், கொஞ்சம் தண்ணி வரும், என்ன நலவுகள் இந்த உலகத்தில் இறங்குதோ எல்லா நலவுகளும் காபத்துல்லாஹ்ல தான் இருக்கு. இப்ப இந்த காபத்துல்லாஹ் உலகத்தில் உள்ள மஸ்ஜிதுகள் இருக்குது. உலகத்துல எந்தெந்த தொங்கல்ல என்னென்ன மஸ்ஜிதுகள், பெரிய மஸ்ஜிதுகள், சின்ன மஸ்ஜிதுகள் என்று மஸ்ஜிதுகள் இருக்கின்றனவோ இந்த எல்லா மஸ்ஜிதுகளும் காபத்துல்லாஹுடைய பிரதிநிதிகள், ஹலீஃபாக்கள். இந்த காபத்துல்லாஹ்ல இறங்கக்கூடிய எல்லா ஹைறுகளும் இந்த எல்லா மஸ்ஜிதுகளுக்கும் பிரிச்சு கொடுக்கப்படுது. உலகத்துல எங்கட ஊர்ல, எங்கட கிராமத்துல, எங்கட சிட்டியில நாங்க உள்ள மஸ்ஜிதுக்கு நாங்க போயிட்டு நாங்க அமல் செய்ய ஆரம்பிக்கிற நேரத்துல அந்த ஹைருக்குரியவங்களாக நாங்க மாறிடும். நாங்க வீட்டுல இருந்தாலும் ஊர்ல எங்கட மஸ்ஜிதுல தொழுதாலும் இந்த காபத்துல்லாஹுடைய இந்த நலவுக்கு நாங்க நேரடியாக ஒரு லிங்க் கொண்ட ஒரு தொடர்பண்ட அல்லாஹு தஆலா வைக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு பரக்கத்துக்குரிய ஒரு இடம் தான் இந்த பைத்துல்லாஹ். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த பைத்துல்லாஹ்வை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு பாதுகாப்பான இடமாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். வமன் தஹலஹு கான ஆமினா. யார் இந்த பைத்துல்லாஹ்ல இந்த ஹரத்துல நுழைவாங்களோ அவங்க பாதுகாப்பு பெற்றுட்டாங்க. ஒன்று இருக்குது காபத்துல்லாஹ், ஒன்று இருக்குது ஹரத்துடைய எல்லை. ஹரத்துடைய எல்லை. நாங்க உம்ரா ஒன்று செய்யணும்னா சிலவங்க ஆயிஷா மஸ்ஜித் ஆயிஷான்னு சொல்றது ஹரத்துடைய ஒரு எல்லை. ஜித்தால இருந்து நாங்க ஏர்போர்ட்ல இருந்து நாங்க மக்காவுக்கு வார நேரத்துல பிதாயத்து ஹத்தில் ஹரம் என்று சொல்லி ஹரத்துடைய எல்லை. இது ஹரத்துடைய எல்லை. இது ஹரத்துடைய எல்லை உள்ளுக்கு தான் மஸ்ஜிதுல் ஹராம் இருக்குது. நாங்க போகக்கூடிய நேரத்தில் 79வது கேட், 84வது கேட், 85வது கேட், இது மஸ்ஜிதுல் ஹராம். இது ஒன்று இருக்குது ஹரம், ஹரத்துடைய எல்லை. அது ஜித்தால இருந்து வரக்குள்ள ஒரு பகுதி, இங்கிட்டு வரக்குள்ள ஆயிஷா மஸ்ஜித், இப்படியான ஹரத்துடைய எல்லை. இந்த ஹரத்துடைய எல்லை உள்ளுக்கு இருக்கக்கூடியது மஸ்ஜிதுல் ஹராம். இந்த மஸ்ஜிதுல் ஹராம் உள்ளுக்கு இருக்கக்கூடியது என்னது? கஅபத்துல் ஹராம். ஜஅலல்லாஹுல் கஅபத்தல் பைத்தல் ஹராம். ஹராம் என்று சொல்லுது, அல்லாஹ் அதனை பரிசுத்தமாக்கினான், பரிசுத்தமானது. எல்லா விதமான தீங்குகள், ஏனைய விடயங்களை விட்டும் பரிசுத்தமாக்கப்பட்ட இடம்தான் இந்த பைத்துல்லாவும் மஸ்ஜிதும். எனவே பைத்துல்லாஹ் என்பதற்கு அல்லாஹ் ஒரு தனி சிறப்பை வைத்திருக்கிறான். மஸ்ஜித் என்பதற்கு அல்லாஹ் ஒரு தனி சிறப்பை வைத்திருக்கிறான். இந்த காபாவுடைய ஹரத்துடைய எல்லைக்கு அல்லாஹ் தனி சிறப்பை வைத்திருக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காபாவை பத்தி, மக்காவை பத்தி பேச போனா உள்நாளும் பேசலாம். அவ்வளவுக்கு பரக்கத் பொதிந்த இடம் தான் இது. இந்த மக்கால முதலாக குடிபெயர்ந்தது யாரு? சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த மக்காவுக்கு வந்த வழி தான் இந்த வழி. ஷார் இப்ராஹிம் ஹலீல் என்று சொல்றது இருக்குதே, அவங்க ஷாம்ல இருந்து, பலஸ்தீன்ல இருந்து மக்கள் அவங்கள நெருப்புல போடுறாங்க, நெருப்புல இருந்து வெளியாகிறாங்க, தன்னுடைய மனைவி கூட்டிக் கொண்டு வாராங்க. வார வழியில் அவங்களுக்கு அடிமை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கிடைக்குது. பலஸ்தீன்ல போயிட்டு அவங்க வாழ்றாங்க. மனைவி அடிமை, மனைவிக்கு பல காலமாக குழந்தை பாக்கியம் இல்லை. அடிமை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கற்பம் விடுறாங்க. மனைவிக்கும் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் சக்கரத்தை உறவு வாங்கின பிரச்சனை வருது. சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட மனைவி, நான் இவ்வளவு அழகு பெண்ணாக இருக்கிறேன், எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே,
நேத்து வந்து இந்த அடிமைக்கு குழந்தை கட்டம் விட்டுட்டா வேண்டி பொறாமை ஏற்படுது. அல்லாஹுடைய உத்தரவு, நபியே நீங்க 2 பேரையும் பிரிச்சு வைங்க, உண்டாக வைக்காதீங்க என்று உத்தரவு பிரகாரம் மனைவியை விட்டுட்டு ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கூட்டிக் கொண்டு ஷாம்ல இருந்து புறப்பட்டுறாங்க. வழிகாட்டுறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். எங்க போறோம்? அல்லாஹ் சொல்லக்கூடிய இடத்துக்கு நாங்க போறோம். அப்படியே கூட்டிக் கொண்டு வந்து முதலாக இந்த வழியாகத்தான் வாராங்க. ஷார் இப்ராஹிம் ஹலீல் என்பது அதற்கான இந்த பெயர். கூட்டிட்டு வந்து பைத்துல் ஹராம் கிட்ட, காபாவு கிட்ட விட்டுறாங்க. இதுதான் நம்முடைய இடம். எந்த புட்பூண்டுகளும் இல்ல, தண்ணீருடைய ஏற்பாடுகள் இல்ல, எந்த ஒரு வழியும் இல்லாம அந்த இடத்துல விட்டுறாங்க. விட்டு மனைவிய பிள்ளைய விட்டு குழந்தைய விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்ப போறாங்க. போகக்கூடிய நேரத்துல கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவா? எங்களை விட்டு போறீங்களே? சொல்றாங்க, ஆம், இது அல்லாஹ்வுடைய உத்தரவு. மேலான சகோதரர்களே, அப்படின்னா அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். காபத்துல்லாஹ் உடைய அந்த பகுதிக்கு வெளியில வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 3 துஆக்களை கேட்கிறாங்க. யா அல்லாஹ், என்னுடைய குடும்பத்தின் இடத்துல நான் விட்டுட்டு வாரேன். அவங்க எல்லா சந்தர்ப்பத்திலையும் கட்டங்களையும் உனக்கு வழிபடக்கூடியவங்களாக வார வேண்டும். உனக்கு மாறு செஞ்சிடக்கூடாது. رب إني أسكنت من ذريتي بواد غير ذي زرع عند بيتك المحرم ربنا ليقيموا الصلاة. உன்னுடைய கட்டளைகளை, தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறேன். தொழுகை விற்றக்கூடாது, கஷ்டம், சிரமம், துன்பம் விற்றக்கூடாது. 2வதாக செஞ்சாங்க, வஜஅல் அஃஇதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், மனிதர்கள்ல சிலரை குடியமர்த்துவாயாக. 3வதாக கேட்டாங்க, வர்சுக்ஹும் மினஸ் ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன், யா அல்லாஹ், உன்னை நன்றி செலுத்துறதுக்காக வேண்டி பழங்களை கொண்டு இவங்களுக்கு ரிஸ்க் அளிப்பாயாக என்று துஆ செஞ்சுட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஷாமுக்கு மறுபடியும் திரும்புறாங்க. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த ஒரு மனித சஞ்சாலமும் அற்ற, குடிப்பதற்கும் உண்ணுவதற்கும் எந்த தகுதியும் அற்ற இந்த பூமியில தன்னுடைய குடும்பத்தை அல்லாஹ் உத்தரவு பிரகாரம் விட்டுட்டு வாராங்க. அல்லாஹு தஆலா அதுல இருந்து அவங்களோட அந்த பரக்கத்தை ஆரம்பிக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் உத்தரவிடுறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க, ஷாமுக்கு போறாங்க. அவங்க இலக்கைகளால பெரிய ஒரு பூமிய இலக்கையால அப்படியே தோண்டி உடஞ்சி தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்து அப்படியே காபத்துல்லாஹ் தவாஃப் செய்யறாங்க. தவாஃப் செய்து விட்டு இந்த அரேபிய தீபகற்பத்தில் ஒரு பகுதியில போடுறாங்க. அதுக்குத்தான் என்ன பெயர்? தாயிஃப் என்ற பெயர். காபத்துல்லாஹ் தவாஃப் செய்த பூமி. மேலான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா ரிஸ்க் அளிக்கிறான். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் தண்ணி தேடுறாங்க, பாக்குறாங்க, சஃபால ஏறுறாங்க, தண்ணீர் கிடையாது. மறுவால போறாங்க, ஓடுறாங்க, தண்ணீர் கிடையாது. அங்கிருந்து பார்க்கிற நேரத்துல தண்ணீர் இருக்கிறது போல விளங்குது. மறுபடியும் ஓடி வராங்க, தண்ணீர் கிடையாது. 7 தடவைகள் ஓடி முடிஞ்சதற்கு பின்னால அல்லாஹ் இந்த ஜம்சம் என்ற இந்த பரக்கத்தான தண்ணியை அல்லாஹ் தஆலா வெளியாக்குறான். இங்க செய்யக்கூடிய அமல்கள் அனைத்துமே நபிமார்கள், ஹஜ்ரத் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அமல் இந்த உம்ராவுல, ஹஜ்ஜில அங்கு நிறைவேற்றப்படுது. மேலான சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த காபத்துல்லாஹ் மக்கா உருவாகின சரித்திரம், அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா ஒவ்வொருத்தராக பனு துருகும் கோத்தினத்தினர் இங்க குடியமர்றாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நிர்வகிக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் தஆலா பல சோதனைகளால சோதிக்கிறான். சோதித்ததற்கு பிறகு எல்லா சோதனைகள் ஆகப்பெரிய சோதனை தன்னுடைய மகன் அருக்குமார் அல்லாஹ் சொல்றான். அதுலயும் அவங்க முன்வாராங்க. இந்த சோதனையிலையும் அவங்க வெற்றி பெற்றதுக்கு பிறகுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் பொறுப்பு கொடுக்கிறான். நபியே, நீங்க இந்த காபத்துல்லாவை கட்டுங்க, காபத்துல்லாஹ் புனர் நிர்மாணம் செய்ய. காபத்துல்லாஹ் ஆரம்பத்துல மலக்குமார்கள் கட்டினாங்க. அதற்கு பின்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினாங்க. அதற்கு பின்னால வந்த நபிமார்கள் அதை கட்டினாங்க. காபத்துல்லாஹ்வை கட்டக்கூடிய அந்த சரித்திரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ல இருந்து தான் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்லயும் எல்லாம் சொல்றான். இந்த தியாகங்கள் எல்லாம் செய்து வெற்றி பெற்றதற்கு பிறகுதான் காபத்துல்லாஹ்வை கட்டுவதற்கு அல்லாஹ் பொறுப்பு கொடுக்கிறான். நீங்களும் உங்களோட மகனும் சேர்ந்து இந்த பைத்துல்லாஹ்வை கட்டுங்க.
وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ رَبَّنَا تَقَبَّلْ مِنَّا إِنَّكَ أَنْتَ السَّمِيعُ الْعَلِيمُ. யா அல்லாஹ் எங்களை பொருந்திக்கோ, கபூல் செஞ்சிரு. துஆ செஞ்சு அவங்களும் வாப்பாவும் மகனும் தந்தையும் மகனும் சேர்ந்து பைத்துல்லாஹ்வை கட்டுறாங்க. கட்டக்கூடிய நேரத்துல, சிவர்களை எழுப்பக்கூடிய நேரத்துல ஒரு கல்லுக்கு மேலால நின்று காபாவை கட்டுறாங்க. அதை கட்டி கொண்டு மேல போற நேரத்துல அந்த கல்லும் சேர்ந்து அப்படியே மேல போகுது. அவங்க கீழே வர நினைச்சா அந்த கல்லும் சேர்ந்து அப்படியே கீழே வரும். கட்டுமான வேலைகள் முடிந்ததற்கு பிறகு அந்த கல் அவர்களுடைய பாதங்களுடைய அந்த அடிவாரங்களுடைய அச்சுகளை தன் வசம் அப்படியே பொதிந்து கொள்கிறது. அதற்கு தான் என்ன சொல்கிறோம்? மகாம் இப்ராஹிம். இந்த கஅபத்துல்லாஹ் உள்ளுக்கு தொழுவதற்காக சிறந்த இடம் எது? மகாம் இப்ராஹிம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வத்தஹிது மின் மகாம் இப்ராஹிம் முஸல்லா. மகாம் இப்ராஹிம்ல நீங்க உங்களோட தொழுகை இடமாக நீங்க ஆக்கிக் கொள்ளுங்க. ஆரம்ப காலத்துல காபாவோட செய்தி நாங்க பார்ப்போம். காபத்துல்லாவை கட்டினாங்க, இந்த கல் இவ்வளவு தூரத்துல இருக்குது, இவ்வளவு தூரத்துல இருந்து கட்டினாங்களா, கை நீளமாக இருந்துச்சா? ஆரம்ப காலத்துல காபத்துல்லாவோட பக்கத்துல இருந்ததுதான் அந்த மகாம் இப்ராஹிம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு காலத்துல மக்களுக்கு தவாஃப் செய்யறதுக்கு சிரமமாக இருக்குது, இடைஞ்சலாக இருக்குதுன்னு சொல்லி அந்த கல்லை தூக்கி அப்படியே சைட்ல வச்சாங்க. அந்த சைட்ல வச்ச இடம் தான் இப்ப இருக்கக்கூடிய இடம். அதனாலதான் அந்த முன்னால் உள்ள அசில் இடத்துல இருந்து பின்னால சைடா அப்படி ஆக்கி அந்த கல்லை அப்படியே சீல் பண்ணி அந்த இடத்துல வைக்கப்பட்டது. நாங்க பாப்போம், எல்லாரும் அங்க பிடிப்பாங்க, அதை முத்தமிடுவாங்க, தொடுவாங்க, அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் அதை பார்க்கறது, அந்த இடத்துல இருந்து துவா செய்யறது, துவா கபூல் செய்யப்படக்கூடிய இடம். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த பைத்துல்லா மஸ்ஜிதுல் ஹராம் உள்ளால துஆக்கள் கபூல் செய்யப்படக்கூடிய அதிகமான இடங்கள். நாங்க வந்திருக்கிறோம், அமல் செய்ய வந்திருக்கிறோம், சில லட்சங்களை நாங்க செலவழிச்சு வந்திருக்கிறோம். எதற்காக நாங்க வந்திருக்கிறோம்? முதலாக இந்த நீயத்தை நான் சீர்படுத்திக் கொள்ளணும். இந்த மக்களோட சிறப்புகளை சொல்ல போனா இந்த ஒரு அரமணத்தியான போதாது. மேலான சகோதரர்களே, எங்களோட நீயத்தை நான் ஒரு ஹாஜ், என் பேர் அல்ஹாஜ் அப்துல்லா, என் பேர் அல்ஹாஜ் அப்துல் ரஹ்மான், என் பேர் அப்துல்லா கமாலுத்தீன் என்ற ஒரு பெயர் எடுக்கிறதுக்கா இல்ல சகோதரர். நாங்க செலவழிச்ச இந்த ஒரு சில லட்சங்கள் எங்களோட டிக்கெட்டுக்கும், எங்களோட பிளைட், எங்களோட விசாவுக்கும், நாங்க சாப்பிடுற உணவுக்கும், நாங்க தங்கி இருக்கக்கூடிய இந்த ஹோட்டலுக்கும் மாத்திரமே தவிர நாங்க செஞ்ச அமலுக்கு இல்லை, நாங்க செய்யக்கூடிய ஒரு சுபஹானல்லாவுக்கு இல்லை, நாங்க செய்யக்கூடிய இந்த தவாஃபுக்கு இல்லை. அதுக்கு இந்த உலகத்தில் ஒரு விலை மதிக்க முடியாது. காபாவை நாங்க முதலாக கண்ணால பாக்குறது பாக்கியம், அதுக்கு இந்த உலகத்துல விலை என்பது கிடையாது. முதல்ல காபாவை பார்த்தோன்னே அல்லாஹ் என்னோட துஆவை கபூல் செய்யணும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த காபால 120 ரஹ்மத்துகள் இறங்கி கொண்டுதான். உலகத்துல எங்கேயுமே நடக்காத ஒரு அமல் இங்க செல்லக்கூடிய அமல் தவாஃபுடைய அமல் தான். இந்த தவாஃபுடைய அமல் காபால மக்கால இந்த இடத்துல மட்டும்தான் செய்யணும். வேற எங்க போனாலும் செய்யலாம். தொழுகை எங்க போனாலும் தொழலாம், நோன்பு எங்க போனாலும் போகலாம், குர்ஆன் ஓதுறது எங்க போயினும் குர்ஆன் ஓதலாம், நம்ம எங்க ஊர்லயே மோதலாம், எங்க நாட்டிலே மோதலாம், எங்க நாட்டிலேயும் தொழுகலாம். ஆனா தவாஃப் என்பது இங்க மட்டும்தான். எனவே ஒரு மஸ்ஜிதுக்கு போனா, ஒரு மஸ்ஜிதுள்ளுக்கு நாங்க நுழைஞ்சா செய்ய வேண்டிய ஆக முக்கியமான அமல் என்ன? 2 ரக்காத் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகிறது, மஸ்ஜிதுடைய காணிக்கை தொழுகிறது சுன்னத். ஆனா மஸ்ஜிதுல் ஹராம்ல ஆக சிறந்தது காணிக்கையாக தவாஃப் செய்யறது. ஆனா நாங்க இப்போ உள்ள சந்தர்ப்பத்துல போனோடனே தவாஃப் செய்யறது, இஹ்ராமோட போகணும் என்ற பல சிரமங்கள், பல அசௌகரியங்கள் இருக்கிறதுனால தொழுது கொள்ளலாம். ஆனா மஸ்ஜிதுல் ஹராமுடைய காணிக்கை தவாஃப் செய்யறது. மேலான சகோதரர், எனவே 120 ரஹ்மத்துகள் இறங்குகின்றன. அதுல 60 ரஹ்மத்துகள் தவாஃப் செய்யறவங்க, 40 ரஹ்மத் தொழக்கூடியவங்களுக்கு, 20 ரஹ்மத் யாருக்கு? வெறுமனே கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறார். கண்ணால பார்க்கறதுக்கு நன்மை
காபத்துல்லாவை கண்ணால பாக்குறது நன்மை. தன்னுடைய உம்மா வாப்பாவை பெற்றோர்களை கண்ணால சந்தோஷமாக பாக்குறது நன்மை. அல் குர்ஆன் முஸ்ஹஃப கண்ணால பாக்குறது நன்மை. மேலான சகோதரர்களே, தாய்மார்கள், எனவே இந்த 120 ரஹ்மத்தும் அந்த ஹரத்துள்ளுக்கு இருக்கக்கூடிய காபால மஸ்ஜிதுல் ஹராம் இருக்கக்கூடியவங்களுக்கு கிடைக்கும். இந்த பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தரணும். எனவே துஆக்கள் கபூல் செய்யப்படக்கூடிய முக்கியமான இடங்கள் நாங்க அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. நாங்க ஏன் வந்திருக்கிறோம்? அமல் செய்ய வந்திருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்கள், உறங்க நாங்க தூங்க வரல. ஏசி ரூம், நல்ல சொகுசான ரூம், நல்ல சாப்பாடு, வெளியில போனா நல்ல பர்ச்சேசிங், சாமான் வாங்குறது, அடுத்த சொந்தக்காரவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு என்ன வாங்குவோம், அதிலே எங்களை பராக்கள் போனா ஒரு வாரம் 10 நாள் முடிகிற நேரத்துல, மக்காவுடைய அந்த காலம் முடிகிற நேரத்துல நஷ்டவாதியாக ஆகிருவோம். நாங்க தூங்க வரல, நாங்க சாமான் பர்ச்சேஸ் பண்ண வரல, நாங்க சாப்பிட்டதுக்கு வரல. நாங்க ஏன் வந்தோம்? தவாஃப் செய்ய வந்தோம், அமல் செய்ய வந்தோம். வந்த இடத்துல ஷைத்தான் எங்களை எப்படியாவது பராக்காக ஆக்கி எங்கட அமலை விட்டு தூரமாக்குறதுக்கு முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறான். நல்லா கொஞ்சம் தூங்குவோமே, நல்லா கொஞ்சம் சாஞ்சிருவோமே, நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போமே. இல்ல சகோதரர்களே, இல்ல சகோதரர்களே, நாங்க தூங்கணும், உறங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். ஆனா குறிப்பாக தஹஜ்ஜுடைய நேரத்தை நாங்க மறந்துடக்கூடாது. தஹஜ்ஜுடைய நேர காலத்தோடு எழுப்பி நாங்க மஸ்ஜிதுக்கு சென்று தவாஃப் செய்துட்டு தஹஜ்ஜுடைய தொழுகை தொழுதுட்டு அந்த நேரம் நாங்க ஹரத்துல கழிக்கணும். ஒவ்வொரு இமாம் ஜமாத்துடைய ஃபர்லான தொழுகைகளை நாங்க மஸ்ஜிதுல தொழணும். நாங்க ஊர்ல தொழுதா அதுக்கு ஒரு நன்மை, ஜமாஅத்தோட தொழுதா 27 மடங்கு நன்மை. ஆனா இங்க தொழக்கூடிய ஒரு தொழுகைக்கு எத்தனை நன்மை? 1,00,000 நன்மை கிடைக்குது. 1,00,000 ரூபாய் கிடைக்குது. ஹதீஸுடைய கருத்து வருது, ஒரு நன்மை இருக்குதானே, ஒரு நன்மையுடைய அளவு துனியாட அடிப்படையில ஒரு கணக்கு போட்டு எங்களுக்கு விளங்குறதுக்கு இமாம்கள் சொல்லிருக்கிறாங்க. 150 கிலோ தங்கத்துடைய அளவு ஒரு நன்மை. 150 கிலோண்டா எத்தனை லட்சம்? 8 கிராம் ஒரு பவுன். 8 கிராம் ஒரு பவுன். 120 கிராம் ஒரு கிலோ. 120 கிராம் ஒரு கிலோ. 150 கிலோ தங்கத்துடைய அளவு ஒரு நன்மை. 1,00,000 நன்மை கிடைக்குது. இமாம் ஜமாஅத்தோட தொழுதா இவ்வளவு நாங்க லட்சக்கணக்கு செலவழிச்சிக்க வந்து கொஞ்சம் துகருக்கு தூக்கம் போயிட்டுச்சுன்னு நாங்க ரூம்ல தொழுதா அந்த நன்மை கிடைக்காது. அந்த நன்மை அப்படித்தான் சிரமமாக இருந்தாலும் ஏதுமான அளவு நாங்க போயிட்டு அந்த இமாம் ஜமாஅத்துடைய தொடர் கொஞ்சம் தூக்கம் போயிட்டுச்சு, கொஞ்சம் நாங்க அசந்து சாஞ்சு விட்டோம், கொஞ்சம் ஒரு சிரமம், கொஞ்சம் மேலுக்கு வருத்தம், சரி அப்படின்னு சொன்னாலும் கொஞ்சம் சிரமப்பட்டு குரு செஞ்சு எழுப்பி போயிட்டு ஹரத்துல நடக்கிற இமாம் ஜமாஅத்தோட தொடர்தான் இந்த பாதையிலையும் தொழுறாங்க. அப்படியாவது நாங்க தொழுதுட்டு வரோம். வீட்டுல நாங்க ரூம்ல தொழக்கூடிய அந்த பழக்கத்தை நாங்க விட்டுறோம். மேலான சகோதரர்களை, தாய்மார்கள், எனவே நான் அமல் செய்ய வந்திருக்கிறேன். ஏன நேர காலங்கள் முழுவதும் ஹரத்துல கழியணும். ஹரத்துல கழியணும். ஹரத்துடைய ஒவ்வொன்றும் முக்கியமானது. தவாஃப் அதிகமாக செய்யணும். இந்த அமல் ஹரத்துல நாங்க செய்யற ஆக முக்கியமான அமல் தவாஃப் செய்யறோம். இந்த அளவுக்கு நாங்க ஹஜ்ருல் அஸ்வத முத்தமிடுறதுக்கு நான் முயற்சி செஞ்சேன், நான் ட்ரை பண்ணினேன், எனக்கு கிடைக்கல, சிரமப்பட்டு. அப்படி சிரமப்பட்டு நாங்க அதை முத்தமிட தேவையில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ருல் அஸ்வத நேரடியாகவும் முத்தமிட்டு இருக்கிறாங்க. ஒட்டகத்துல கஸ்வால தவாஃப் செய்யற நேரத்துல தூரத்துல இருந்தும் என் நபி அவங்களுக்கு ஏலதா ஒவ்வொரு தடவையும் வீடு கள்ள முத்தமிட என்னத்துக்கு நபி அவங்க முத்தமிடணும்? ஒட்டகத்துல இருந்து எங்களுக்கு சொல்லி தந்திக்கிறாங்க, உம்மத்துக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. உங்களுக்கு சிரமம் என்று உங்களை சிரமத்தில் ஆக்கிக் கொள்ளாதீங்க. மற்றவங்க நசுக்கி கொண்டு ஆண் பெண்கள் இல்லாம அந்த பெணத்துல நீங்க முட்டிக்கொண்டு அடிச்சு கொண்டு மற்றவங்களை தள்ளி கொண்டு போயிட்டு நீங்க முத்தமிட தேவையில்லை. நீங்க தூரத்துல இஸ்திலாம் செய்யும், அதே நன்மை கிடைக்குது. அதை விடவும் சிறந்தது தான் காபத்துல்லாஹுடைய அந்த முல்தஸம். காபாவுக்கு கீழால அந்த கட்டில நின்று கைய மேல வச்சு துவா செய்யறது ஹஜ்ருல் அஸ்வத மோக்கரத்தை விட சிறந்தது இடம். அல்லாஹ் அந்த இடத்துக்கு என்ன சொல்றது? முல்தஸம்னு சொல்றது. எனவே
காபத்துல்லாவ இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடமும் துவாக்கள் கபூல் செய்யப்படக்கூடிய இடம். முதலாவது ஹஜ்ருல் அஸ்வதுடைய கல்லுக்கு முன்னால அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறது சிரமம். எனவே தவாப் செய்யற நேரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும். ஹஜ்ருல் அஸ்வதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அடுத்ததாக இருக்கக்கூடிய இடம் முல்தஸம், அதாவது காபாவுடைய கதவுக்கும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் இடப்பட்ட இடம். நீங்க பாப்பீங்க, கதவுக்கு கீழால நின்று கொண்டிருந்து, யா அல்லாஹ், உன்னிடத்துல பிச்சை கேட்டு வந்திருக்கிறேன், மிஸ்கீனாக வந்திருக்கிறேன், ஃபகீராக வந்திருக்கிறேன், என்னை திருப்பி அனுப்பிடாது, என்னை கைவிட்டுறாது யா அல்லாஹ். இவ்வளவு பிரச்சனையோட வந்திருக்கிறேன், என் குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனை, என் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை, இத்தனை லட்சம் கடன் இருக்குது யா அல்லாஹ். என் மகளை இன்னும் நான் திருமணம் முடிச்சு கொடுக்கல, என் மகன் கல்வி இல்மு அமல் அவனுடைய அறிவு சம்பந்தமான கல்வி விடயங்கள் எவ்வளவு இருக்குது. எனக்கு இன்னும் சொந்த வீடு இல்லையா அல்லாஹ், எனக்கு இன்னும் சொந்த தொழில் இல்லையா அல்லாஹ். நான் இத்தனை வருஷமாக இன்னாருக்கு கீழால தான் இருந்து கொண்டிருக்கிறேன், நான் சொந்தமாக இந்த தொழில் ஆரம்பிக்கிறேன். என்னுடைய குடும்பத்தில் இவ்வளவு பெரிய ஒரு நோயாளி இருக்கிறார், லட்சக்கணக்கு அவருக்காக செலவழிக்கப்படுது. என் குடும்பத்துல என்னுடைய மச்சான் அவர் எவ்வளவு கடனாளியாக ஆகியிருக்கிறார். என்னுடைய தாத்தாவும் மச்சானும் 2 பேரும் வாழ்க்கையில சந்தோஷமாக இல்லை. நான் மிஸ்கீனாக வந்து உன்னிடத்துல பிச்சை கேட்டு வந்திருக்கிறேன், என் கையை நீ விட்டுறாது. உன்ன தர்பார்ல வந்திருக்கிறேன், உன்ன கதவடியில வந்திருக்கிறேன், உன்னுடைய வீட்டுல வந்து யாரெல்லாம் கெஞ்சிறேன் ரப்பே, எங்களை யாரும் நீ கைவிடுறாரு. இந்த ஒரு உணர்வுல, இந்த ஒரு ஃபீலிங்ல காபத்துல்லா கதவு கீழே இருந்து நாங்க துவா செய்யணும். எப்படி எங்களோட வீட்டுக்கு ஒருத்தர் யாசகம் கேட்டு ஒரு மிஸ்கீனா வந்து ஏதாவது தாங்க எந்த உணர்வுல கேட்கிறாரோ அந்த உணர்வுல அந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு சொல்ற இடம் பேர் முல்தஸம். லாசிம், லாசிம் சொன்ன அரபுல கட்டாயம், கட்டாயம் செய்யணும், கட்டாயம் இதை செய்யணும். முல்தஸம் கட்டாயமாக்கப்பட்டு விட்டது, அதாவது நாங்க கேட்டா அந்த துவாவை கபூல் செய்யறது அல்லாஹ்வுக்கு கட்டாயமாக்கப்பட்டு விட்டது. கேட்கிற துவா இந்த இடத்துல வந்து என்ன துவாவெல்லாம் கபூல் செய்வானா என்று சந்தேகிக்கிறது ஆகப்பெரிய பாவின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகப்பெரிய. எனவே முல்தஸம் அந்த இடத்துல நாங்க போயிட்டு துவா செய்யணும். அதோட வார நேரத்துல காபாவுடைய அரசவர் இருக்குது ஹதீம், ஹிஜ்ர இஸ்மாயில் என்று. அதுக்கு முன்னால காபாவுக்கு முன்னால மக்காம் இப்ராஹிம் இருக்குது, தொழுறதுக்காக சிறந்த இடம், நீண்ட நேரம். அதுக்கு பின்னால் வர காட்டியும் மக்காம் இப்ராஹிம் தான். எங்களுக்கு சுருக்கமாக ஒரு 2 ரக்காத் 4 ரக்காத் தொழுது கொள்ளலாம், மிச்ச நேரம் அங்கே நிக்கல, அது சிரமமாக இருக்கும். ஹரத்துல எங்களுக்கு மத்தாஃப்ல எந்த இடத்துலையும் தொழுதுக்கும். ஆனா சிறந்தது ஒரு 2-4 ரக்காத்தாவது அந்த இடத்துல நாம தொழுதுக்கோணும். அதை தாண்டி அப்படி வார நேரத்துல காபாவுடைய அரை சிவர் இருக்குது. எப்படி காபத்துல்லாவுடைய ஹதீம் உள்ளால ஒரு 6 முழங்கள் காபாவோட செய்தது. குறைஷிகளோட காலத்துல காபத்துல்லாட பிளான், அதனுடைய கட்டுமானத்துடைய சரித்திரம் வேற. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினது வேற, குறைஷிகள் கட்டினது வேற. அதற்கு பின்னால காபா உடப்பட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினது போல கட்டினாங்க. இப்படியான அதுல சரித்திரம் அதெல்லாம் பெருசு. இப்ப காபத்துல்லாவை கட்டி புனர் நிர்மாணம் செய்து சிலைகள் வணங்கப்பட்டது, ஷிர்க் பித்அத்துகள் இருந்தது. எனவே அந்த கட்டுமானங்கள் பழுதடைந்து இருந்தது. காபத்துல்லா உள்ளுக்கு 300 சொச்சம் சிலைகள் வணங்கப்பட்டது. இப்படியான நிலைமையில அது பராமரிக்கப்படல. குறைஷிகள் அதை கட்ட ஆரம்பிச்சாங்க. அவங்க முடிவெடுத்தாங்க, ஹலாலான பணத்துல கட்டணும். கட்டுற நேரத்துல கட்டி கொண்டு போகக்குள்ள ஹலாலான பணம் முடிஞ்சிருச்சு, இடையில அப்படியே நிக்குது, ஹலால் முடிஞ்சிருச்சு. இப்படியாக அரவாசில நின்ற ஒரு பகுதி தான் அந்த அரை சிவர். அதுக்கு சொல்றது இது ரபியாவுக்கும் காலத்துக்கு முன்னால குறைஷிகளோட காலத்துல ஹதீம் சொல்ற, ஹிஜ்ர இஸ்மாயில் சொல்ற. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட ஆடுகளை கட்டி வைக்கிறதுக்கு இந்த இடத்துல தான் ஒரு ஈச்சை உலைகளால ஒரு ஹட் ஒண்ணு மாறி, ஒரு வீடு ஒண்ணு மாறி, ஒரு குடிசை ஒண்ணு மாறி அமைக்கப்பட்டிருந்த இடம் தான். அதுக்கு தான் ஹிஜ்ர இஸ்மாயில். தாரீഖ்ல வருது அவங்களையும் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட தாயாருடைய கபரும் கூட அந்த இடத்துல உள்ளதுதான்.
இந்த மத்தாஃபுல்லுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 ரசூல்மார்களுடைய மக்பரா இருக்கு. 300 நபிமார்கள், எல்லா நபிமார்களும் வந்த இடம் தான் இது. எல்லா நபிமார்களும் 1,00,000க்கும் மேற்பட்ட எத்தனை நபிமார்கள் இந்த உலகத்துல வந்தாங்களோ எல்லா நபிமார்கள கால்களும் பட்ட இடம் தான் நம்ம தான். யாராவது ஒரு மூத்த ஒரு மனிதர் எங்க வீட்டுக்கு வந்தா இவ்வளவு நாங்க சந்தோஷப்படுவோம். இன்னார் வந்துட்டு போன இடம், இன்னார் எங்க ஊருக்கு வந்திருக்கிறார், இன்னார் எங்க ஊர் மஸ்ஜிதுக்கு வந்திருக்கிறார், இந்த ஆலிம், இந்த முஃப்தி சாப், இந்த பெரியார், இந்த அல்லாஹ்வுடைய ஒரு இறை நேசர் வந்திருக்கிறாங்கடா எங்களுக்கு எவ்வளவு. இறை நேசர்களுக்கெல்லாம் இறை நேச தலைவர்கள் தான் நபிமார்கள். அப்படிப்பட்ட எல்லா நபிமார்களும் வந்து போன இடம் தான். எனவே அந்த ஹத்தீம் இருக்குது, அது உள்ளுக்கு சில நேரம் போக விடுறாங்க, சில நேரம் மறைச்சிருக்கிறாங்க. வில்லால போல நினைச்சு கிடைச்சா உள்ள நாங்க தொழுது கொள்றது. அதுக்கு மேல பாருங்க தங்கப்பீலி மீசா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நல்லடியார்களுடைய இடம். நீங்க அமல் செய்ய மீசாபுக்கு கீழே எங்களோட நெஞ்ச காபாவோடு அப்படி சாத்தி வச்சு கையை நாங்க மேல குசத்தி வச்சு நாங்க அந்த இடத்துல துவா செய்யணும். உள்ளால போறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இல்லை. அது அப்படியே தாண்டி வார நேரத்துல ருக்னு யமானி ஒரு கோல்ட் கலர்ல அப்படியே ஒரு கோடு அடிச்சிருக்குது. ருக்னு யமானி காபாவுடைய 4 மூலைகளும் பரக்கத் பொதிந்த இடம். எனவே ருக்னு யமானியை நாங்க கிட்ட போயிட்டு நாங்க மோக்குறது இல்ல, தூரத்துல இஸ்திலாம் செய்யறது சொன்னோம். எல்லாரும் செய்யறாங்கன்னு சொல்லி நாங்க செய்யணும் இல்லை. எல்லாரும் அந்த மக்காம் இப்ராஹிம தொட்டு மோடுறாங்க, மிஸ் பண்றாங்க. அது இல்ல மார்க்கம். மார்க்கம் என்பது நபி அவங்க சொன்னது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, அதுக்குத்தான் நன்மை. எனவே இஸ்திலாம் செய்யறது ஒரு சுன்னத்தான ஒரு விடயம். எனவே ருக்னு யமானிக்கும் ஹஜருல் அஸ்வதுக்கும் இடைப்பட்ட இடம் ஆக முக்கியமான இடம், ஆக சிறந்த இடம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ருக்னு யமானிக்கு விளங்குத்தான் அந்த கோல்ட் கலர். அதுவும் அதுக்கு அடுத்த மூலை என்னது? ஹஜருல் அஸ்வத். இதுக்கு இந்த இடப்பட்ட இடத்துல 70 மலக்குமார்கள் இருக்கிறாங்க. தவாப் செய்யற நேரத்துல யார் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அல் அஃவ வல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆখিরা ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார் என்ற துஆவை அந்த ருக்னு யமானிக்கும் ஹஜருல் அஸ்வதுக்கும் மத்தியில் ஓதுவாங்களோ இந்த 70 மலக்குமாரும் இவருக்கு துஆ செய்யறாங்கடா. 70 மலக்குமார்களும் இவங்களுக்கு துஆ செய்யறாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அல் அஃவ வல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆখিরা ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார் என்ற துஆவை ஓதினா இந்த 70 மலக்குமாரும் இவருக்கு துஆ செய்யறாங்க. சுனன் இப்னு மாஜால வரக்கூடிய ஹதீஸ். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எனவே தவாஃப்ல துஆக்கள், தவாஃப்ல துஆ கபூல் ஆகுது. இப்படியாக அந்த இடத்துல எல்லா சந்தர்ப்பங்களையும் நாங்க தவாஃப்ல என்ன நாங்க ஓதணும், ஹதீஸ்ல வரக்கூடிய ஆக சிறந்த துஆ தவாஃப்ல நாங்க ஓதுறது ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். இது எல்லா ஹைர்களையும் பொதிந்த துஆ. துன்யா ஆখিরাத்துடைய ஏனைய துஆக்கள், ஏனைய அதுஐயாக்கள், ஏனைய மஸ்னூன்கள், துஆக்கள் அது ஓதலாம், ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள் ஓதக்கூடிய துஆ. எனவே இவைகள் அனைத்தையும் விட ஓதுவதற்கு சிறந்த துஆ, சிறந்தது தான் அல் குர்ஆன். குர்ஆன் ஓதுறது தவாஃப்ல சொல்லித்தரப்பட்ட துஆக்களை விடவும் ஓதுற சிறந்தது குர்ஆன் ஓதுறது. எங்களுக்கு முடியும்டா நாங்க ஒரு குர்ஆனை நாங்க என்ன செய்யறோம், தமாம் செய்யறது. நாங்க ஒரு ஹிம்மத். நீங்க எப்ப வந்தீங்க? வியாழம் வந்தீங்க. எப்ப நீங்க மறுவ போறீங்க? இன்ஷா அல்லாஹ் 28 தேதி வரைக்கும் நீங்க இருப்பீங்க. மாஷா அல்லாஹ். ஒரு வாரம் இப்ப நாங்க ஒவ்வொருத்தரும் நாங்க ஒரு ஹிம்மத் வெப்பமா இந்த ஹரத்துல நான் ஒரு குர்ஆன் தமாம் செய்வேன். யாரு சொல்றீங்க? இன்ஷா சொல்லுங்க. யாரு நீங்க தெரியும்? நீங்க ஒரு குர்ஆன் ஓதினா உங்களோட வாழ்க்கையில இன்னைக்கு நிக்கிற மூத்தவங்க இருக்கிறாங்க, 40 வயசு 50 வயசுக்கு மேற்பட்ட 30 வருஷம் வாழ்ந்திருந்தா ஒரு 30 குர்ஆன் நான் தமாம் செஞ்சிருப்பேன். நான் ஒரு 80 வருஷம் வாழ போறேன். 80 வருஷம் நான் ஹயாத்துடன் இருக்க போறேன்.
ஒவ்வொரு வருஷம் ஒரு குர்ஆன் தமாம் செஞ்ச ஒரு 80 குர்ஆன், அதாவது ஒரு 100 குர்ஆன் என்ற வாழ்க்கையில நான் தமாம் செய்தலாம். மேலான சோதரர்களே, இந்த 28ஆம் தேதிக்கு முன்னால நீங்க ஒரு குர்ஆன் ஓதுங்க, 1,00,000 குர்ஆன் ஓதுற நன்மை அல்லாஹ் தருவான். எப்படி? 1,00,000 குர்ஆன் ஓதுற நன்மை அல்லாஹ் தஆலா தருவான். முயற்சி ஒன்று செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? ஒரு ஹிம்மத் ஒன்று வைப்போமா? சில நேரம் எங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியாம இருக்கும், சிரமமாக இருக்கும். நம்ம உள்ளமல்லத்தை ஓதுவோம். அல்லாஹ் சிரமப்படுறவங்களுக்கு 2 நன்மை அல்லாஹ் தஆலா தரும். எங்களுக்கு ஏழுமா நல்ல சரளமாக குர்ஆன் ஓதிக்கொள்ள ஏழுமா நாங்க ஓதுறது. அப்படி இல்லாட்டி என்னென்ன சூரா எங்களுக்கு பாடம், சூரா யாசின் பாடமா இருக்கும், குல் சூறாக்கள் பாடமா இருக்கும், சூரா சஜதா பாடமாக இருக்கும், ஏனைய 50 ஜுஸ்கள் பாடமா இருக்கும். பாடமான குர்ஆனை நாங்க ஓதிக்கொண்டு தவாஃப் செய்வோம். குல் ஹுவல்லாஹு அஹத், சூரத்துல் இக்லாஸ் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான சூரா. ஏன்? அல்லாஹ்வோட சிஃபத்தை பத்தி சொல்லக்கூடிய சூரா. நாங்க ஒரு தவாஃப்ல 100 தடவை இதை ஓதுவோம், அல்லாஹ் சந்தோஷப்படுவோம். 200 தடவை ஓதுவோம், அல்லாஹ் சந்தோஷப்படுவோம். குர்ஆன் சூரா யாசினை நாங்க ஓதுவோம், சூரா சஜதாவை நாங்க ஓதுவோம், குல் சூரா 3ஐயும் நாங்க சூறால ஓதுவோம். எங்களுக்கு ஏனைய பாடமான சூறாக்கள் இருக்கலாம், அது நாங்க ஓதுவோம். குர்ஆன் ஓதுறது, என்ன மனிதன் குர்ஆன் ஓதுறானோ அவன் துஆ கேட்டு கொடுப்பதை விட சிறந்தது அல்லாஹ் கொடுக்கிறான். நாங்க எவ்வளவு துஆ செய்யணும். குர்ஆன் ஓதுறதுனால துஆ கேட்கறதுக்கு எங்களுக்கு டைம் கிடைக்குது இல்ல, சந்தர்ப்பம் இல்லையா? நாங்க துஆ கேட்டு எங்களுக்கு எவ்வளவு கிடைக்குமோ அதை விட சிறந்ததை குர்ஆன் ஓதுறவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. குர்ஆன் நாங்க ஓதுவோம், அதுக்கு முன்னால எங்களுக்கு தமிழாலையும் எங்களுக்கு துஆ செய்யணும். எவ்வளவு துஆக்கள், சுப்ஹானல்லாஹ். மேலான சோதரர்களே, நான் வீட்டுக்கு திரும்பி போனதுக்கு பின்னால இதை நான் கேட்க மறந்துட்டேனே, இந்த துஆவை நான் கேட்க மறந்துட்டேனே, இந்த துஆவை நான் அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கு மறந்துட்டேன், கை சேதம் யாருக்கும் வந்துடக்கூடாது. எங்களுக்கும் நாங்க துஆ செய்யணும், எங்களோட குடும்பத்தாருக்கும் நாங்க துஆ செய்யணும். எங்களோட ஊர்ல எவ்வளவு கடனாளிகள், நோயாளிகள் பள்ளிக்கு வராம, மஸ்ஜிதுக்கு வராம, கொலைப்படி செஞ்சு கொண்டு, மதுபானம் குடிச்சு கொண்டு, சாராயம் குடிச்சு கொண்டு, போத பொருளுக்கு அடிமையான, களவுகளுக்கு அடிமையான, குற்றங்கள்ல ஈடுபட்டு கொண்டு, பெற்றோர்களை மதிக்காம எத்தனையோ பாவிகள் இருப்பாங்க. அவங்களுக்கும் துஆ செய்யும். எங்களோட குரூப்ல உள்ளவங்க மற்றவங்களுக்கு துஆ செய்யும். அப்துல்லா, அப்துல் ரஹ்மானுக்கு, அப்துல் ரஹ்மான், அஹ்மதுக்கு, எங்களை மற்றவங்களுக்கு நாங்க துஆ செய்வோம். எங்களை பொருட்கள் எல்லாம் பாதுகாக்கப்படும். நாங்க சலாமத்தாக நாங்க போகணும். யாருமே ஒரு நோயாளிகள் ஆகிடக்கூடாது. எல்லாரும் ஆஃபியத்தாக போகணும். ஒவ்வொருத்தரும் மற்றவங்களுக்கு துஆ செய்யற நேரத்துல அல்லாஹ்ட்ட மிக பவரான துஆ அதுதான். எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையாக இந்த உம்ராவுடைய பயணத்தை முடிச்சுட்டு போன ஒவ்வொருத்தரும் மற்றவங்களுக்காக வேண்டிய துஆ செய்ய சொல்லியிருப்பாங்க. உம்ராவுக்கு வரீங்க, துஆ செய்யுங்க நானா, துஆ செய்யுங்க ஹாஜியா, துஆ செய்யுங்க பெரியவங்க, துஆ செய்யுங்க அம்மா, துஆ செய்யுங்க தாத்தா. எழுதி கொள்வோம். இன்னார் இதுக்கு துஆ செய்ய சொன்னார். பொதுவாக எல்லாரும் செய்யாம, யா அல்லாஹ் இன்னார் துஆ செய்ய சொன்னார், இன்னாருடைய இந்த தேவையை நீ பூர்த்தியாக. நபி அவங்களோட ரவுலால இன்னார் யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு சலாத் எத்தி வச்சார், அன்னாருடைய சலாத்தை உங்களுக்கு எத்தி வைக்கிறேன். எனவே துஆக்கள் கபூல் செய்யப்படக்கூடிய இடம். அதை போல உம்ரா செய்யற நேரத்துல சஃபால துஆ கபூல் ஆகுது, மருவால துஆ கபூல் ஆகுது, சஃபா மருவாவுக்கு மத்தியில துஆக்கள் கபூல் ஆகுது. ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் வேகமாக ஓடிய அந்த இடம், அந்த இடத்துல துஆக்கள் கபூல் ஆகுது. சஃபாவுடைய அந்த மலை, மருவாவுடைய அந்த மலை, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் உபதேசம் செஞ்ச மலை தான் சஃபா மலை. வஹி இறங்கி, வஹியுடைய தாக்கத்தினால உறங்கிக் கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன் இருக்கிறான், நபியே நீங்க போத்தி கொண்டு உறங்கிக் கொண்டிருக்க இயலாது, உங்களோட குடும்பத்தாருக்கு போயிட்டு அச்சமுடைய எச்சரிக்கை செய்ய. நபி அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபா மலைக்கு ஏறி சொல்றாங்க, பின்னால் ஒரு எதிரிகளுடைய ஒரு கூட்டம் வருதுன்னு சொன்னா நம்புவீங்களா? நீங்க உண்மையானவர், நீங்க நம்பிக்கையானவர் அப்படின்டா நான் சொல்றத கேளுங்க. அல்லாஹ் ஒருவன், ஒருவனை தவிர வேறு யாரும் வணங்குவதற்கு தகுதியானவன் இல்ல. குறைஷிகள் சொன்னாங்க, இத சொல்றதுக்காக கூப்பிட்டீங்க, நாசமா போங்க. அபூ லஹப் எடுத்தான் மண்ணை எடுத்து நபியோட முகத்துல அடிச்சு தப்பன் லக யா முஹம்மத். அந்த இடத்துல அல்லாஹ் குர்ஆன் இறக்கினான். சூரத்துல் லஹப் இறங்கிய இடம் தப்பத் யதா அபி லஹபி வ தப்
நீ நபிக்கு நீ சவிக்கிறியா, அபூலஹபே நீயே நாசமா போ, உன்னுடைய கை ரெண்டும் அவிஞ்சி போட்டும், உன்னுடைய கை ரெண்டும் நாசமாக. மேலான சகோதரர்களே, தப்பத் யதா சூரா இறங்குது. அவனுடைய மையத் அல்லாஹ் இப்படி கேவலப்படுத்தினான். அவன் மையத்தை பிள்ளைகளுக்கு கூட எடுக்க கிடைக்கல. மையத்து மௌத்தாகி நாரி போனது, உடல் ஒவ்வொன்றாக துண்டு துண்டாக பிஞ்சு போனது. அந்த பிள்ளைகள் கூட முன்வரல்ல வாப்பட ஜனாசாவை எடுக்க. தூரத்திலிருந்து துண்டு துண்டாக ஒரு பொதியில போட்டு தூரத்துல வீசிட்டு வராங்க. ஏன்? நபி அவங்களை அவமதிச்சதுனால அல்லாஹ் சாலமிட்டு இறக்கிய குர்ஆன் அந்த இடத்துல தான் இறங்குது. எனவே அந்த ஒவ்வொரு இடங்களும், எனவே இந்த காபால நாங்க வந்து இருக்கக்கூடிய இந்த பயணத்துல ஆக சிறந்தது தவாஃப் செய்வது. மேலான சோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, தந்த சந்தர்ப்பத்தை நாங்க பயன்படுத்திக்கணும். ஏன்னா சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வோம். ஏனைய விஷயங்கள்ல தூங்குறதுல ஏனைய பல ஒரு சப்ஜெக்ட் லிங்க் ஆகினா, ஊரை பத்தியோ அரசியலை பத்தியோ அல்லது ஏதாவது ஒருத்தரோட குறைய பத்தியோ ஒரு சப்ஜெக்ட் லிங்க் ஆகினா அது எங்கேயோ கொண்டு போயிட்டு சேர்க்கும். குளிக்க வந்த இடத்துல நான் இன்னொருவரை பத்தி பேசி எங்களது நன்மையெல்லாம் அவருக்கு கொடுத்துட்டு போறோம். இன்னார் இப்படி, அன்னார் அப்படி, அவர் அப்படி, அவர் எப்படி வந்தவர், இப்படி செஞ்சவர், இன்னார்ட புள்ள இப்படி, இவர்ட புள்ள அப்படி செஞ்சா, அது செஞ்சா, இது செஞ்சாண்டே. மேலான சோதரர்களே, கொஞ்சம் லிங்க் ஆகும், அது எங்கேயோ கொண்டு போயிட்டு சேர்க்கும். ஏதாவது நபி அவங்க சொன்னாங்க, ஆகுமான பேச்சையே நீங்க தவிர்த்து கொள்ளுங்க. ஆகுமான பேச்சையே தவிர்த்து கொள்ள சொன்னா ஆகாத பேச்சுக்கு இடமே கிடையாது. நாங்க ஒவ்வொருத்தருக்கு உதவியாக இருப்போம். குரூப்புடைய லீடர் அமீர் என்ன சொல்றாங்களோ அதை போல நாங்க செய்வோம். எங்கேயாவது வெளியில போறோமா, ஜித்தாக போறோமா, தூர போறோமா, சொல்லிட்டு போவோம். எங்களோட பாஸ்போர்ட், எங்களோட பணம், ஏனைய விஷயங்களை எங்களோட நாங்க பாதுகாப்பா வச்சுக்கணும். டிக்கெட் காணாம போனா இப்ப எல்லாம் டிக்கெட் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளலாம், போன்ல விசா போனா எடுத்துக்கொள்ளலாம், சல்லி போனாலும் எடுத்துக்கொள்ளலாம். பாஸ்போர்ட் ஒன்று காரணமாகினா லைஃபை முடிச்சு. குரூப் உங்களை விட்டுட்டு போவோமேலா, உங்களை கூட்டிட்டு போவோமேலா, என்ன செய்யறது? அந்த நிலைமையை கொஞ்சம் யோசிப்பாங்க. எனவே அல்லாஹ்வுக்கு ஒவ்வொரு நாளும் துவா செய்யுங்க. ஒவ்வொருத்தருக்கும் இதை நான் சொல்றேன், ஒவ்வொருத்தரும் தனக்காக துவா செய்யறத போல மற்றவங்களுக்கும் துவா செய்யறேன். அல்லாஹ் ஈமானையும் பொருளையும் பாதுகாத்திரியா, அல்லாஹ் ஈமானையும் பாதுகாக்கணும், எங்களோட பொருளையும் பாதுகாக்கணும். எனக்கு ஒரு பேக் காண போன அந்த டென்ஷனால தொழுகை கிடைக்காது, ஓத கிடைக்காது, அமல் செய்ய கிடைக்காது. எனவே எங்களோட சாமான்களை பொருட்களை நாங்கள் பாதுகாத்துக்கணும். அதிகமான நேரங்கள் குர்ஆன் திக்ர்ல, குர்ஆன் ஓத சந்தர்ப்பம் இல்லையா, பாடமான துஆ சூறாக்கள் ஓதுறது அதுவும் எங்களுக்கு இல்லையா, சுப்ஹான கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹான கலிமா ஓதி கொண்டு திக்ர் செய்யுது, தவாஃப் செய்யுது. லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதி கொண்டு தவாஃப் செய்யுது, அல்லாஹு அக்பர் ஓதி கொண்டு தவாஃப் செய்யுது. தவாஃப் செய்து துஆ செய்யறது. அதுதான் நான் சொல்றேன், எனக்கு மறக்குதா, நினைவில்லையா, எந்த ஒரு துஆவையும் நான் கேட்க கிடைக்கலையே. இந்த இடத்துல சாதிச்சுட்டு போனவங்க தான் சரித்திரம். போன வருஷம் எங்களோட வந்தாங்க, திருமணம் முடிச்சு பல வருஷமாக குழந்தை இல்லை. போன செப்டம்பர் 3ஆம் தேதி போன வருஷம் 2024 இந்த வருஷம் அந்த பிள்ளைக்கு 40 முடிஞ்சிருச்சு. குழந்தை பாக்கியத்தை எல்லாம் தலா கொடுத்தாங்க. அந்த பிள்ளைக்கு 40 முடிஞ்சு சந்தோஷமான ஆண் குழந்தை அல்லாஹ் தலா கொடுத்தாங்க. எத்தனையோ நோயாளிகள், டாக்டர் மாரை கைவிட்ட ஒரு பெண்மணி, கொரோனாக்கு முன்னால உங்களுக்கு கொஞ்ச காலம் தான் வௌத்துல ஒரு கட்டி, கொஞ்ச காலம் தான் வாழுவீங்க, நீங்க அமல் செஞ்சு கொடுங்க. அந்த நீயத்துல தாயை கூட்டிட்டு வந்தாங்க, உம்ரா முத்தா போறாங்க, டாக்டரும் கை பிரிச்சுட்டாரு. மேலான சோதனை, அந்த பெண்மணி, அந்த தாய் கஷ்டப்பட்டு தவாஃப் செய்வாங்க, சாப்பிட கூட இருக்க மாட்டாங்க. உண்டு அல்லாஹ் சோமாக்கணும் அல்லது என்னுடைய பாவங்கள் எல்லாம் தர பண்ணி, யா அல்லாஹ் நோயை தந்தது நீ, உனக்கு சோமாக்கிறதுக்கு சக்தி பெற்றவன். மேலான சோதர்களே, நாங்க மக்கள் இங்க போறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னால தவாஃப் செய்யக்கூட ஒரு வகுத்து வலி, அவங்க கடுமையான ஒரு வகுத்த வலி. தவாஃப் இடையில விட்டுட்டு வந்தா அப்படி அவங்க டாய்லெட்டுக்கு போனா ரத்தமா வருது, கருப்பா வருது. பயந்துட்டான்.
இங்க டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனா அதுக்கு சின்ன மருந்தை இதை கொடுத்து இதாகி எல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு அங்க போயிட்டு கன்சல்ட் பண்ணினா அப்படி ஒரு கட்டியே இல்லையே ஒத்துட, அப்படி ஒரு கட்டியே ஒத்துட இல்லையே. 6 மாசம் டைம் கொடுத்த பெண்மணி 10 வருஷம் ஹயாத்தோட வாழ்ந்தான். இப்ப மௌத்தாவிட்டாங்க. 10 வருஷம் ஹயாத்தோட சுகமாக வாழ்ந்தான். அந்த வயிற்றுல இந்த கட்டி தவாஃபுடைய வரக்கத் ஜம்சம் தான் குடிப்பான், வேற ஒரு நதியும் குடிக்க வேண்டாம். ஜம்சம் குடிச்சு துவா செய்த அந்த பெண்மணி அந்த வயிற்றில் இந்த கட்டி அப்படியே டாய்லெட்ல கரைஞ்சு போயிடுச்சு. மேலான சோதரர்களை நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு பொட்டல் வச்சுக்கணும். வீட்டுக்கு போனா வீட்டுக்கு வந்தா எப்படி நாங்க ஜம்சம் குடிப்போம், ஒரு சின்ன ஒரு இதுல தான் குடிப்போம். சின்ன பிள்ளைக்கு பருகிற மாதிரி தான் ஜம்சம். ஆனா இங்க ஜம்சம் எத்தனையோ எவ்வளவு வேஸ்ட் ஆகுது. ஒவ்வொருத்தரும் ஒரு கையில ஒரு பொட்டல் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு போத்தல் வச்சுக்கொள்ளுங்க. மஸ்ஜிதுக்கு போற நேரத்துல ஜம்சம் குடிங்க. மஸ்ஜிதில திரும்பி வார நேரத்துல உங்களோட பொட்டல ஜம்சம் நினைச்சிட்டு வாங்க. ரூம்ல இருந்தாலும் மத்த தண்ணி நீங்க குடிக்காதீங்க, ஜம்சமே நீங்க குடிங்க. ஜம்சம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லிமா ஷுரிபல மா ஜம்சம லிமா ஷுரிபல. எந்த நோக்கத்துல குடிக்கிறீங்களோ அந்த நோக்கத்தெல்லாம் நிறைவேற்றும். உள்ளால இருக்கக்கூடிய நோய்கள் கொலஸ்ட்ராலா, பிரஷரா, சுகரா, என்னென்ன நோய்களா, கிட்னி வருத்தமா, லிவர் வருத்தமா, ஹார்ட் வருத்தமா, நரம்பு வியாதியா, எல்லாம் நல்லா சொன்னாங்க. உடம்புக்கு வெளியில என்னென்ன நோயா எல்லாம் நல்லா சொன்னாங்க. நீங்க எந்த நோக்கத்துல குடிக்கிறீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறும். எனவே போரும் வரைக்கும் ஜம்சமே குடிக்கும், போகும் வரைக்கும் ஜம்சமே நாங்க குடிப்போம். எனவே கண்ணியமான சோதரர்களை பரக்கத் பொதிந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்றாங்க, இந்த ஊருக்கு யா அல்லாஹ் இந்த ஊரை நீ பரக்கத் செஞ்சு. எவ்வளவு பரக்கத் பாருங்க. சாப்பாடு எவ்வளவு மீன். எங்களோட நாட்டுல எங்களோட ஊர்ல சாப்பாடு மிஞ்சா அப்படியே ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வைப்போம், அடுத்த நாளைக்கு சாப்பிடுவோம். சோறு மிஞ்சா வீசுவோமா, தனி மிஞ்சா வீசுவோமா, தனி கூட செஞ்சு அடுத்த வீட்டுல யாருக்காவது கொடுப்போம், சொந்தக்காரங்க யாருக்கு அல்லது வரக்கூடிய மிஸ்கின். இங்க திருடம் சாப்பாடு மீறும். மேலான சோதரர்களே, நாங்க புஃபேயா சாப்பிடுறீங்க, பெக்கட்டா சாப்பிடுறீங்க, புஃபே சாப்பிடுறோமா? புஃபே தானே, புஃபே சாப்பிடுறோம். எங்களுக்கு அளவா நாங்க போட்டுக்கணும். வீண் விரயம் செய்ய வேணும், இஸ்ராப் செய்ய வேணும். அளவா போடுவோம். கூட வேணுமா கூட நாங்க மிச்சம் நாங்க கண் பார்வைக்கு நிறைய போட்டுக்கொண்டு மிஞ்சி நாங்க வீசாம இருப்போம். மேலான சோதரர்களே, வேற எந்த அளவுக்கு எவ்வளவு அமல் செய்து கொள்ள அழிச்சு கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க அமல்களை கொள்ள அழிச்சோம். எங்களோட பெற்றோருக்கு துவா செய்வோம், எங்க அம்மா அப்பாவுக்கு நாங்க துவா செய்வோம், எங்க பிள்ளைகளுக்கு நாங்க துவா செய்வோம். கண்ணியமான சோதரர்களே, நாங்க ஒவ்வொரு ஆணும் எங்களோட மனைவிமாருக்கு துவா செய்வோம், ஒவ்வொரு மனைவிமாரும் எங்களோட கணவன்மாருக்கு துவா செய்வோம். அல்லாஹ் என்ன செய்ய குர்ஆன்ல சொல்றான், மனைவிமாருக்கு துவா செய்யக்கூடிய ஆண்கள் இருக்கிறாங்களே நல்லவர்கள், இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள். அவங்க தன்னுடைய மனைவிமாருக்கு துவா செய்வாங்க. எப்படி துவா செய்வாங்க? ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத அயுனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. எங்களுக்கு இந்த துவாவை நாங்க பிரிண்ட் அவுட் எடுத்து எங்களோட வீடுகள்ல நாங்க அதை ஒட்டி வச்சு குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஓதும். ஆண்களும் பெற்றோர்கள் தன்னுடைய குடும்பம், கணவன் ஓதினா தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு, ஒரு மனைவி ஓதினா தன்னுடைய கணவன் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகள் ஓதினா தன்னுடைய சகோதரர்கள் பெற்றோர்களுக்கு, எல்லாத்துக்கும் போதும். அல்லாஹ் ரப்பனா, இறைவனே, ஹப்லனா மின், என்னுடைய மனைவிமார்கள், என்னுடைய குழந்தைகள், என்னுடைய குடும்பத்துடைய கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக. என்னுடைய பிள்ளைகளை பார்த்தா மனசு குளிரணும். ஒரு கணவன் மனைவியை பார்த்தா மனசு குளிரணும். ஒரு கணவன் ஒரு மனைவி தன்னுடைய கணவன் வார நேரத்துல அவருடைய மனசு குளிரணும். பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்தா என் அம்மா, என் வாப்பா, என் பெற்றோர்கள் மனசு குளிரணும். பிள்ளைகள் ஒரே சனியன், ஒரே முசீபத், ஒரே கரைச்சல் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஏசணும். பிள்ளைகள் உமா வாப்பா, இந்த வாப்பா ஒரே சொல்லிக் கொண்டுதான் இருப்பாரு, ஒரே பேசிக்கொண்டுதான் இருப்பாரு, பிள்ளைகளுக்கு உமா வாப்பா காட்டலாம். கணவன் வார நேரத்துல மனைவி ஒரே இப்படித்தான், ஒரே இது இப்படித்தான் என்று மனைவிக்கு எரியுது. மனைவி கணவனை பார்த்தா இது சந்தோஷமான வாழ்க்கை இல்லை சொல்லுங்க. எங்க வாழ்க்கையை நாங்க மாற்றணும். இந்த சஃபர், இந்த பயணம் இருக்குதே, இந்த உம்ராவுடைய பயணம் இருக்குதே, வெறுமனே நாங்க அமல் செஞ்சிருப்போம். எங்களோட வாழ்க்கையை நான் மாற்றணும்.
ஈமான நான் சீராக்கணும், என் ஈமான நான் கூட்டணும், என் அமல்ல ஒரு மாற்றம் வரணும். உண்டாக்கு வந்துட்டு போறோம், 15 நாள் முடிச்சுட்டு போறோம், அதுக்கு போயிட்டும் நாங்க அதே போல இருந்தா எங்களோட உம்ராவை பத்தி நாங்க யோசிக்கணும். வெறுமனே சல்லி செலவச்சு ஒரு பிக்னிக் ஒன்று வந்துட்டு போறோம். என் ஈமான் சீராகிச்சா, என் அமல்ல ஏதாவது மாற்றம் வந்துச்சா, தொழுகையில் ஏதாவது மாற்றம் வந்ததா, என் கொடுக்கல் வாங்கல், என் தொழில் வருமானம் ஹலாலா சம்பாதிக்கிறது, ஹராத்தை விட்டு தவிர்த்து கொள்றது, கொடுக்கல் வாங்கல், கடன் எடுக்கிறது கொடுக்கிறது, இதுல ஏதாவது மாற்றம் வந்ததா, என் குடும்ப வாழ்க்கையில என் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் மேலான சகோதரர்களை, குடும்ப வாழ்க்கையில ஆக முக்கியமானது யாரு உம்மா அப்பா பெற்றோர்கள். என் உம்மா என் தாத்தாவோட இருக்கிறா, என் உம்மா என் நானோட வீட்டுல தான் இருக்கிறா, தம்பிக்கு கணக்கே இல்லை. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 70வது வயசுல, ஒரு 60 வயசு 70 வயசு நாங்க ஆகினோடனே என் புள்ள எனக்கு துவா செய்யணும், என் பேத்தி எனக்கு துவா செய்யணும், என் மருமக்கள் எனக்கு துவா செய்யணும்னு ஒவ்வொரு மூத்தவங்களும் எதிர்பார்க்கலாம். அவங்களோட உம்மா வாப்புக்கு துவா செஞ்சாங்க எப்பயாவது? ஒரு 70 வயசு ஒரு மனிதர் இருக்கிறாரு, அவர்கிட்ட பெற்றோர், அவர்கிட்ட உம்மா வாப்பாக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 70வது வயசுல தந்த வாப்பாக்கு துவா செய்யலாம். 20வது வயசுல தந்த வாப்பாக்கு துவா செய்யற நேரத்துல தான் அல்லாஹ் குர்ஆன் இறக்கி சொன்னான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு உங்களோட வாப்பாக்கு உங்களுக்கு துவா செய்ய முடியாது, ஏன் அவர் முஸ்லிம் இல்ல, காஃபிர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல வாப்பா அவர் இஸ்லாத்துக்கு வரல, அதனால உங்களுக்கு அவருக்கு துவா செய்யலாம். நபியில சாச்சா நபி அவங்க அவ்வளவு முயற்சி செய்யறாங்க, அவர் இஸ்லாத்துக்கு வரணும், களிமா சொல்லணும், அவர் களிமா இல்ல மரணிக்கிறாரு. நபி அவங்க துவா செய்யறாங்க, நான் இவருக்கு பாவ மன்னிப்பு தேடுவேன். நான் குர்ஆன்ல இருக்கிற நபியே, உங்களுக்கும் முஃமின்களுக்கும் கலிமா இல்லாம மரணித்தவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடலா, துவா செய்யலாம். அவங்களுக்கு அல்லாஹ் முடிவு செஞ்சிடலாம். எனவே எங்களோட பெற்றோர்களுக்கு நாங்க துவா செய்வோம். எங்களோட குடும்ப வாழ்க்கையை நாங்க சீராக்குவோம். குடும்ப வாழ்க்கைய எங்களோட கொடுக்கல் வாங்கல சீராக்காம ஏனைய அமல்கள் ஒரு நாளும் கபூலாகாது. எந்த அளவுக்கு சொன்னாங்க தெரியுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? பெற்றோர்களோட உள்ளத்தை நோகடிச்சவன் துஆவை லைலத்துல் கத்ர்லயும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எனவே எங்களால முன்பின்கள் நடந்திருக்கலாம், அல்லாஹ்ட்ட தௌபா செய்வோம். யா அல்லாஹ், என் உம்மா கூட என் பெற்றோர்களோட நான் இவ்வளவு இதா இருக்கிறேன், அதெல்லாம் மன்னிச்சுட்டு எல்லாம் விட்டு கொடுத்து நான் அவங்களோட செய்யறேன். ஏன்னா நான தம்பிமாரோட நான் ஏதோ ஒரு பிரச்சனையோட நான் அவர்களோட நான் முகப்பத்தில்லாம இருக்கிறேன், எல்லாம் மன்னிச்சு விட்டு கொடுத்து நான் அவங்களோட முசாபா செய்யறேன். என்னுடைய சொந்த பந்தங்களோட நான் இன்னாரோட நான் இவ்வளவு கோமா இருக்கிறேன், அவங்களோட உறவை முறிச்சு வாழ்றேன், எல்லாம் மன்னிச்சுட்டேன், விட்டு கொடுத்துட்டேன். அவர்கள் தான் அநியாயம் செய்தார்களா, விட்டு கொடுத்துட்டேன், நான் சேர்ந்து வாழ்றேன். இப்படியான ஒரு அக்ரிமெண்ட, ஒரு உடன்படிக்கைய காபத்துல்லாஹ்க்கு முன்னால் எடுக்கணும். இந்த வாழ்க்கையில அக்ரிமெண்ட், இதற்கு பின்னால இமாம் ஜமாத்தை நான் மிஸ் பண்ண மாட்டேன், இதற்கு பின்னால இந்த தொடர்புகளை நான் சீராக்கி கொள்வேன், இதற்கு பின்னால இந்த வருமானம் ஹலால் ஹராம்ல பேணுதலாக இருப்பேன், இதற்கு பின்னால நான் உம்ம வாப்பட பேச்ச கேட்டு நடப்பேன், இதற்கு பின்னால என்னுடைய கணவனை நான் மதிச்சு நடப்பேன், இதற்கு பின்னால மனைவி பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் சரியான முறையில நிறைவேற்றுவேன். நான் கடன் எடுத்துட்டு நான் கடனாளியாக இருக்கிறேன், எத்தனையோ பேருக்கு கடன் கொடுக்க இருக்கிறேனா அவர்கள லிஸ்ட் போட்டு கடனாளிகளுடைய கடன்களை நான் கொடுப்பதற்கு நான் முயற்சி செய்வேன், அல்லது அவர்களிடத்துல ஹலால் கேட்பேன். சில கடன் எங்களுக்கு மறந்தே போயிடுச்சு, கொடுக்க வைக்கிறது பல வருஷமாக கேட்டு கேட்டு கடன் எங்கள்கிட்ட யாருக்கிட்ட கடன் எடுத்தோமோ அவர்கள் கடன் கேட்டு கேட்டு வருஷ காலம் அப்படியே விட்டுட்டாங்க. கியாமத்து நாள்ல பிடிச்சு கொள்வாங்க. எங்களுக்கு தெரியும், இன்னாருக்கு நான் 10,000 கொடுக்கணும், இன்னாருக்கு நான் 50,000 கொடுக்கணும், இன்னாருக்கு நான் 1,00,000 கொடுக்கணும், இன்னாரோட நான் வியாபாரம் செஞ்சேன் அவருக்கு நான் ஒரு தொகை கொடுக்கணும். மேலான சகோதரர்களே, அப்படி இருக்குதா? போயிட்டு அவரை சந்திங்க. நானும் இவரும் பார்ட்னர்ஷிப்ல செஞ்சோமா, நான் இவருக்கு 50,000 கொடுக்கிறீங்களா, பல வருஷமாக கேட்டு கேட்டு நான் கொடுக்கலையா, எனக்கு இப்ப ஒரு உணர்வு வருது, ஒரு தௌபா வருது, அவர் போய் சந்திக்கிறேன். இப்படித்தான் எனக்கு உங்களுக்கு தள்ளி தர இருக்குது. எனக்கு இப்ப தந்து கூட வசதி இருக்குதா, கொடுங்க. வசதி இல்லையா, எனக்கு ஒரு டைம் சந்தர்ப்பம் கேளுங்க, எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தாங்க, கொஞ்சம் கொஞ்சமா தாரு, என்னை மன்னிச்சு கொடுங்க, அல்லது இந்த கடனை நீங்க ஹலால் சொல்லுங்க. அப்படி கேட்டா இவர்கிட்ட உள்ளத்துல எல்லாம் அந்த இடக்கத்தை போடுவார். சரி, விட்டு விடுங்க, நான் ஹலால் சொல்லிட்டேன், கடமை முடிஞ்சு.
அல்லாஹ் கிட்ட பாவம் இல்ல. இப்படியாக யார் யாருக்கு கடன் கொடுக்க இருக்குதோ, கொடுக்கல் வாங்கல முன்பிடி இருக்குதோ, லிஸ்ட் போடுங்க, மன்னிப்பு கேளுங்க, தௌபா செய்வோம், அல்லாஹ் மன்னிப்பான். இப்படியாக எங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்களையும் கட்டம் கட்டமாக யோசிச்சு யோசிச்சு ஒரு திருத்தத்தை உண்டாக்க வேண்டும். இந்த உம்ராவுடைய பயணத்தில், இந்த உம்ராவுடைய பயணத்தில் செய்வமா? இன்ஷா அல்லாஹ் செய்வமா? அல்லாஹ் கிட்ட நாங்க யா அல்லாஹ் எந்த ஒரு நலவை விட்டும் எங்களை மஹருமாக்கிறாது. நாங்க கேட்க வேண்டிய முக்கியமானது எந்த ஒரு நலவை விட்டும் யா அல்லாஹ் இந்த பூமியில மஹருமாக்கிறாங்க. எல்லா கைதுகளையும் எங்களுக்கு தருவாயா. அதிகமாக தவாப் செய்வோம், ஹிம்மத் வச்சு தவாப் செய்வோம். இந்த 8 நாளைக்கும் நான் கிட்டத்தட்ட 50 தவாப் நான் செய்யறேன். 50 தவாப் செய்ய 100 தவாப் செய்யறேன். அப்படியா? அப்படி ஹிம்மத் வச்சு செஞ்சவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இதுக்கு பின்னால வரக்கூடிய ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு காலமும் இருந்ததை விட மோசம்தான், சிரமங்கள் தான், நெருக்கடிகள் தான். இந்த ஹோட்டல் எல்லாம் உடம்படுது, அடுத்த மாசம் இந்த ஹோட்டல் இருக்கும்னு தெரியாது, எல்லாம் பின்னுக்குதான். அப்ப போக வர தூரம் இருக்கும், பல என்னென்ன நடக்கும்னே தெரியாது. எனவே இருக்கக்கூடிய அல்லாஹ் தந்த சந்தர்ப்பத்துல ஷைத்தான் எப்படித்தான் போடுவான், சரி இந்த சந்தர்ப்பம் இந்த பயணம் செய்ய கிடைக்கல, அடுத்த பயணம் வந்தா பாபமே, அது ஒரு நாளும் நடக்காது. ஷைத்தான் போடுற போடு. அடுத்த பயணம் வர கிடைக்கும் சுவரிக்குதா? ஹயாத்தோடு இருப்போம் யாரு சொன்னது? இருக்கக்கூடிய நேரத்துல கஷ்டமோ சிரமமோ எங்களுக்கு ஏழுமானது நாங்க செஞ்சு கொள்ளணும். மேலான சகோதரர்களே, எனவே எங்களோட ஆரோக்கியத்தையும் நாங்க பார்க்கணும். நோயாளிகள் இருப்பீங்க, கஷ்டமானவங்க இருப்பாங்க, எங்களோட ஆரோக்கியத்தையும் நாங்க கவனிக்கணும். எனவே அமல் செய்யறதுக்கும் நாங்க நேரம் கொடுக்கணும். சோம்பேறியாக கூடாது. ஒரு மனுஷனுக்கு நோய் இருக்குது, அவருக்கு கஷ்டம் இருக்குது, அவர் போகாம அவர் படுக்கிறாரு, சப்ஜெக்ட் வேற. ஒரு ஹார்ட் பேஷண்ட் நெருக்கத்துல போயிட்டு அவரு டயர்ட் ஆகினா அவருக்கு இன்னும் நோயாளி மௌத்தா போயிட்டுருவாரு. தன்னைத்தானே கஷ்டத்துல போடக்கூடாது. அவரு ஹார்ட் பேஷண்ட் கஷ்டப்பட்டு ஹஜ்ருல் அஸ்வத கல்ல மோக்க போயிட்டு அவருக்கு 2 நாள் படுக்கிறது, அது அநியாயம். அத சொல்லல. ஆரோக்கியத்தையும் பார்க்கணும், நல்லா தூங்கணும். நல்லா தூங்கினாதான் என்ன செய்யணும்? முழிச்சு அமல் செய்யணும். எனவே சோம்பேறியாக கூடாது. சோம்பேறி என்பது ஷைத்தானிலிருந்து வரக்கூடாது. எனவே செய்வமா இன்ஷா அல்லாஹ், ஹிம்மத்தோடு எழுபமா இன்ஷா அல்லாஹ். எனவே நல்ல விஷயங்களை கேட்டு நடந்து அல்லாஹ் எந்த பயணத்தை, அல்லாஹ் எந்த ரஹ்மத்தை கொண்டு எங்களை கருணை காட்டி இந்த இடத்துக்கு எங்களை வர வச்சானோ, மேலான சோதரர்களே, 100க்கு 100 நம்புங்க. அல்லாஹ் என்னைய செலக்ட் பண்ணிக்கிறான். அல்லாஹ் என்னைய செலக்ட் பண்ணிக்கிறான். உங்களோட பேரு என்ன? அனஸ்கான் என்று அல்லாஹ் தனிப்பட்ட அவங்களோட பேரை வச்சு அல்லாஹ் செலக்ட் பண்ணிக்கிறான். உங்களோட பேரு என்ன? முகமது பாரூன். அல்லாஹ் இவங்களோட பேரை வச்சு செலக்ட் பண்ணிக்கிறான். நீங்க பேர் கொடுத்து உங்களோட டிராவல்ஸ்ல உங்களோட பேரை உங்களுக்கு கம்பெனில விசா பட்டு உங்களுக்கு டிக்கெட் ஓகே ஆனது இல்ல. அல்லாஹ்வோட செலக்ஷன் தான் இது நடந்தது. அல்லாஹ்வோட செலக்ஷன் இல்லாட்டி எங்களோட குரூப்ல பிளைட்ல வரக்குள்ள 2 பேர் வந்தோம், 2 குரூப் வந்தோம். ஒரு குரூப் ஒருத்தர் வந்தாரு, கணவன் மனைவி. அவரு ஆரம்பத்துல என்னமோ ஒரு கோர்ட் கேஸ் ஒன்று, அவருடைய பாஸ்போர்ட் இமிகிரேஷன்ல பிளாக் ஆகி அந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சு பல 10 வருஷம். ஆனா அவர் அந்த இமிகிரேஷன்ல அதை கிளியர் பண்ணில. எல்லாம் ரெடியாகி வந்தது. இமிகிரேஷன்ல அவரை விடல. நீங்க போயிட்டு நீங்க செஞ்சுட்டு வாங்க. மனைவி அலூரா. இப்ப நாங்க வாடுறேன் கல்ஃபையா, மனைவி அலூரா இல்ல ஒன்னும் செஞ்சு வராது. சொன்னாரு நீங்க போங்க, நான் இதை கிளியர் பண்ணிடுறேன். கோர்ட்ஸ்ல போயிட்டு அதை முறைப்படி அதை கிளியர் பண்ணினா தான் இமிகிரேஷன்ல கிளியர் ஆகும். மனைவி அனுப்பினாரு, கணவனுக்கு வர கிடைக்கல. அந்த நாள் வரத்துக்கு அல்லாத செலக்ஷன் இல்ல. இதுதான் உண்மை. எனவே நான் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும், அந்த சின்ன பிள்ளை 2 பேர் பிள்ளைகள் 3 பேர் இருக்கிறாங்க, அல்லாஹ் ஒவ்வொருத்தரையும் செலக்ட் பண்ணிக்கிறான். அல்லாஹ்வோட செலக்ஷன். எனக்கு இந்த வேலை வாய்ப்பு இந்த கம்பெனியில எனக்கு கிடைக்குதுண்டா, ஒரு பெரிய ஒரு கம்பெனியில எனக்கு ஒரு வேலை கிடைச்சா நான் அதை துஷ்பிரயோகம் செய்ய இயலாது, அதை நான் பொடுபோக்கு செய்ய இயலாது. அதுக்கு நான் நன்றி உள்ளவனாக, அதுக்கு நான் பாடுபட்டு, அதுக்கு நான் அர்ப்பணிச்சு, அதற்காக வேண்டி நான் நன்றிய வாயில மட்டும் இல்லாம என்னுடைய செயலாலையும் நான் எப்படி காட்டணுமோ, இந்த உம்ராவுடைய செலக்ஷன் அல்லாஹ் என்னை எடுத்ததற்காக வேண்டி வெறுமனே மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு மட்டும் இல்லாம என்னுடைய செயல்பாட்டினால, செயல்பாடு என்பது தொழுகைக்கு போறது, தவாஃப் செய்யறது, ஏனைய அமல்களை செய்யறது,
இதுவரைக்கும் என்னென்ன பாவங்கள் என்ற தவறுகள் இருந்ததோ இதெல்லாம் விட்டு தௌபா செய். இதுதான் அர்ப்பணிப்போடு நான் செய்யக்கூடிய நன்றி. வல்ல இறைவன் ரப்பல் இஸ்ஸத் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உம்ராவுடைய பயணத்தை அல்லாஹ் எமக்கு தந்ததற்காக அல்லாஹ் நீ நன்றி செலுத்தி, உனக்கு நான் நன்றி செலுத்துறதோட ஆரோக்கியத்துடனும் ஆஃபியத்துடனும் எந்த சிரமங்களும் இல்லாமல் நல்ல முறையில் அமல் செய்துட்டு போறதுக்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அடுத்த முக்கியமான ஒரு விஷயமாக சகோதரர்களே, கண்ணூர் இருக்குது. கண்ணூர் நாங்க போட்டோவை நாங்க ஸ்டேட்டஸ்ல போடுவோம், குரூப்ல போடுவோம். நான் குடும்பத்தோட இருந்து எத்தனையோ பேருக்கு இந்த உம்ராக்கு வாரத்துக்கு பாக்கியம் இல்லாம இருக்கு, ஏங்கி கொண்டு இருப்பாங்க. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்களோட வாப்பா சொன்னாங்க, நீ இந்த கண்ட கனவை உன்னோட சகோதரர்களுக்கும் சொல்லாதே, உன்னை உடன்பிறப்புக்கே சொல்லாது. லா தக்ஸுஸ் ருயாக அலா இஹ்வதிக ஃபயகீதுனக கைதா. சூழ்ச்சி செய்வான். ஏன்? பொறாம. சகோதரர், கண்ணுரிக்குதே மனசுல அப்படியே படுக்க போட்டு போட்டோல ஷேர் பண்றது இதே உங்களுக்கு அமல் செய்ய கிடைக்காது. இது ஃபேமிலியோட யாரு வந்திக்கிறாங்க? இவன் வாப்பா யாரு? நீங்க அவரோட உமா வந்திக்கிறாங்களா? அப்ப ஃபேமிலியோட நீங்க ஒரு போட்டோ ஒன்று ஸ்டேட்டஸ் போடுவீங்க. எத்தனையோ ஃபேமிலி இருப்பாங்க அதே பிள்ளைகளோட. பெற்றோர்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளோட, பிள்ளைகளுக்கு தன்னுடைய உம்மா வாப்பாவோட இந்த காபால கையை பிடிச்சு கொண்டு தவாப் செய்யறது இருக்குது. இந்த லைஃப்ல ஆக சிறந்த ஒரு பாக்கியம், ஆக சிறந்த ஒரு பாக்கியம். பிள்ளைகள் தன் உம்மா வாப்பாட கையை பிடிச்சு கொண்டு போறாங்க. அதுதானே எங்களோட லைஃப்ன்றது. அதுதானே எங்களோட லைஃப்ன்றது. அதுதானே தன்னுடைய பிள்ளைகளோட ஒன்றாக இருந்து அல்லாஹ் சொல்றான், யாரு துனியால குடும்பத்தோட ஈமானோட சாலிஹான அமல்ல ஈடுபடுவாங்களோ அல்ஹக்னா பிஹிம் ஸுர்ரியத்தஹும், குடும்பத்தோட நாங்க அவங்கள சொர்க்கத்திலையும் உண்டாக வைப்போம். எனவே சகோதரர்களை, கண்ணூரை விட்டு பாதுகாப்பு தேடுவோம், ஹைறுகள நலவுகள்ல ஈடுபடுத்துவோம். என்னென்ன ஹைறுகள நலவுகளை பேசினோமோ அதன்படி அமல் செய்யறதுக்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பாக்கியத்தை தருவானாக. அதற்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன ஹைறுகளை கேட்டாங்களோ எல்லா ஹைறுகளையும் எங்களுக்கு நீ தந்தரியா அல்லாஹ். என்னென்ன ஷர்களை விட்டும் பாதுகாப்பு தேடினாங்களோ எல்லா ஷர்களை விட்டும் எங்களை பாதுகாப்பு தருவாயாக. இந்த உம்ராவுடைய கடமைகளை நல்ல முறையில் செய்துவிட்டு ஆரோக்கியத்துடனும் ஆஃபியத்துடனும் கனிமத்துகளை அதிகமாக பெற்றவர்களாக, உன்னுடைய அன்பை பெற்றவர்களாக, உன்னிடத்துல உறுதிமொழி அளித்தவர்களாக, தௌபா செய்தவர்களாக மதீனாவுடைய அமல்களை முடித்துக் கொண்டு வீடு திரும்பி செல்வதற்கு நம் அனைவருக்கும் உதவி செய்வாயாக. எங்கள் ஈமானையும் பொருள்களையும் எங்களோட ஒற்றுமையும் நீ பாதுகாத்து நல்ல முறையில் திரும்பி செல்ல உதவி செய்வாயாக. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على سيدنا محمد وآله وصحبه وسلم والحمد لله رب العالمين.